தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்துள்ளது. டிட்வா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி சென்னைக்கு அருகில் கரையை ஒட்டி புயல் நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தாமிரபடுகை மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. வரும் சனிக்கிழமையன்று தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் அதி கனமழை பெய்யலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரானதால் 6 நாட்களுக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக வனத்துறையினர் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து முழுமையாக சீரானது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதல்வர் அறிவுறுத்தினார். முன்னணி தலைவர்களில் ஒருவராக வலம் வந்த செங்கோட்டையன் விஜயின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் மனவேதனையில் இருப்பதாக கூறி வந்த செங்கோட்டையன் வியாழக்கிழமை காலை சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்திற்கு ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்போது செங்கோட்டையனை தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ஆகியோர் வரவேற்று கட்சி அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றார்கள். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தவேக தலைவர் விஜயின் முன்னிலையில் செங்கோட்டையன் கட்சியில் இணைந்தார். தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கட்சித் தலைவர் விஜய் உறுப்பினர் அட்டை வழங்கினார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பூங்கொத்து கொடுத்து விஜய் வரவேற்றார். அவருக்கு சால்வையும் தாவேகாவின் துண்டையும் விஜய் அணிவித்தார். பின்னர் தாவேகாவின் உறுப்பினர் அடையாள அட்டையை செங்கோட்டையனுக்கு வழங்கினார். 2026ஆம் ஆண்டு மாபெரும் புரட்சி உண்டாகி தவேக தலைவர் விஜய் வெற்றி பெறுவார் என்று அக்கட்சியில் இணைந்துள்ள செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் புனித ஆட்சி உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அன்பிற்கினிய இளவல் விஜய் எனவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். சட்டைப்பையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்துடன் தமது தோளில் தாவேகா கொடியை ஏந்திக் கொண்டார் செங்கோட்டையன். சென்னை பனையூரில் நடந்த நிகழ்ச்சியில் தோளில் தாவேகா கொடி, சட்டைப்பையில் ஜெயலலிதா படம், அத்துடன் கையில் எம்ஜிஆரின் புத்தகத்தையும் செங்கோட்டையன் ஏந்தியிருந்தார். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் என்ற புத்தகத்தை விஜய்க்கு செங்கோட்டையன் பரிசாக அளித்தார். சட்டைப்பையில் ஜெயலலிதாவின் படம் வைத்தது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். தாவேகா ஜனநாயக கட்சி எனவும் யார் படத்தையும் வைக்கலாம் எனவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார்.
அதிமுகவை ஒன்றிணைக்க இயலவில்லை என்று தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் கொடுத்து வந்த செங்கோட்டையன் அண்மையில் பசும்பொன்னில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்தார். இதனையடுத்து அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துள்ளார். தமிழகத்தில் தூய்மையான ஆட்சி மலர விஜயோடு இணைந்திருப்பதாகவும் செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது குறித்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மதுரையில் எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், செங்கோட்டையன் தற்போது அதிமுகவில் இல்லை, அதனால் அவரை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. செங்கோட்டையனின் அரசியல் அனுபவமும் அவரது களப்பணியும் தாவேகாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை வரவேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள விஜய், 50 ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்தவர் என்றும் எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று இருவரும் தலைவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் செங்கோட்டையன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். விண்வெளி துறையைப் போல அணு மின் உற்பத்தி துறையிலும் தனியாருக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ஸ்கைரூட் என்ற விண்வெளி புத்தாக்க நிறுவனத்தின் மையத்தை காணொலி முறையில் திறந்து வைத்தார். மேலும் இந்நிறுவனம் தயாரித்துள்ள விக்ரம் 1 என்ற ராக்கெட்டையும் பிரதமர் அறிமுகப்படுத்தினார். இதன் பின்பு பேசிய அவர், விண்வெளித்துறையில் களமிறங்கியுள்ள 300 புத்தாக்க நிறுவனங்கள் அத்துறையின் வளர்ச்சி குறித்த புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். கேரளாவில் 99 விழுக்காடு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுவிட்டதாகவும் உள்ளாட்சி தேர்தலுடன் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் டிசம்பர் 9 முதல் 11 வரை உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை எஸ்ஐஆர் பணியை தள்ளி வைக்க கோரி கேரள மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஒரே நேரத்தில் இரண்டையும் நடத்துவது பணியாளர் பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசு நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைத்துவிடும் என்று கேரள அரசு வாதிட்டது. இந்நிலையில் கேரள அரசின் வழக்கு மீதான விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பதில் கேரளா உறுதியாக உள்ளது. இந்த சட்டங்களை அமல்படுத்த மத்திய அரசு மாநிலங்கள் மீது கடும் அழுத்தம் கொடுப்பதாக அம்மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி குற்றம் சாட்டினார். இந்த சட்டங்களில் உள்ள அம்சங்கள் தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருப்பதாகவும் அவர்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தும் எந்தவொரு முடிவையும் கேரள அரசு ஏற்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். டெல்லி காற்று மாசு தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் அபராஜிதா சிங் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டுள்ளார். டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை விரைந்து விசாரித்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது தலைமை நீதிபதி, காற்று மாசு விவகாரத்தில் எந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்தால் உடனடியாக காற்று மாசு நீங்கும் என்று நீங்கள் கூறுங்கள், அதை உடனடியாக உத்தரவாக பிறப்பிக்கலாம் என்றார். இந்த விவகாரத்தில் நிபுணர்கள் கருத்தை கேட்க வேண்டும், அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக உத்தரவை பிறப்பிக்கலாம் என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதியன்று விசாரணைக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்தார். கனிம வளங்களுக்கு மாநில அரசுகள் வரி விதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. கனிம வளங்களுக்கு மாநில அரசுகள் வரி விதிக்கலாம் என்று 9 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. அதனை உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தள்ளுபடி செய்தது. தற்போது இந்த வழக்கில் மீண்டும் மத்திய அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வேறொரு வழக்கின் விசாரணையின் போது மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா இந்த தகவலை தெரிவித்தார். கேரளாவில் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்களை நுழைவாயில் பகுதியிலும் இணையதளத்திலும் காட்சிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள், படுக்கை வகைகளின் கட்டணங்கள், வெளிநோயாளிகளுக்கான கட்டணங்கள் உள்ளிட்ட விவரங்கள் மலையாளம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். நோயாளிகளுக்கான சேவைகள் குறித்த பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள நீதிபதிகள் இவற்றை பின்பற்ற தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்
ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 1 கிகாவாட் திறன் கொண்ட AI தரவு மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கனடாவின் பன்னாட்டு நிறுவனமான ப்ரூக்ஃபீல்ட் கார்ப்பரேஷன் மற்றும் அமெரிக்காவை தளமாக கொண்ட டிஜிட்டல் ரியாலிட்டி ஆகிய 3 நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 90,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தின் துறைமுக நகரமான விசாகப்பட்டினத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட AI தரவு மைய வளாகம் நிறுவப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிர குளிர் அலை நிலவுவதால் மரங்கள் மீது பனி போர்வை போர்த்தியது போல் உள்ளது. ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பல இடங்களில் வெப்பநிலை 0க்கு கீழே உள்ளது. ஸ்ரீநகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு -3.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இது இந்த பருவத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் குளிர்ந்த இரவாகும். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான பஹல்காமில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அக்டோபர் மாதம் முதல் கடும் குளிர் நிலவி வருகிறது. வானிலை மையத்தின் கணிப்பின்படி அடுத்த வாரமும் இதே வானிலையே தொடரும். மறைந்த தனது கணவர் தர்மேந்திராவின் நினைவுகளை நடிகையும் எம்பியுமான ஹேமமாலினி எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். வாழ்க்கையில் தனக்கு எல்லாமுமாக இருந்தவர் தர்மேந்திரா என அதில் ஹேமமாலினி குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையில் அவரது நீடித்த புகழும் சாதனைகளும் என்றென்றும் நிலைத்திருக்கும் எனவும் ஹேமமாலினி பதிவிட்டுள்ளார். தர்மேந்திராவின் மறைவுக்கு பிறகு அவருடனான நினைவுகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாகவும் ஹேமமாலினி பதிவிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் முகமது சிராஜ் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். கவுஹாத்தியிலிருந்து ஹைதராபாத் செல்லவிருந்த விமானம் 4 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் பயணிகள் எவ்வித தகவலுமின்றி தவித்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவே தான் சந்தித்த மோசமான விமான அனுபவம் என்று விமர்சித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அவரது புகாரை தொடர்ந்து எதிர்பாராத இயக்க காரணங்களால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் சார்ந்த நலத்திட்ட பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் நிதி உதவி, விருதுகள், பணி நியமன ஆணைகள் ஆகியவற்றையும் அவர் வழங்கினார். 7.94 கோடி ரூபாய் மதிப்பில் 18 திருக்கோவில்கள், கல்லூரி அரங்கம் ஆகியவற்றுக்கான 24 புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டன. மேலும் 6.77 கோடி ரூபாய் செலவில் திருக்கோவில்கள், ஆய்வகங்கள், அலுவலகங்கள் ஆகியவை காணொலி காட்சி மூலம் திறந்துவிடப்பட்டன. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 10.79 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமது பிறந்தநாள் செய்தியாக வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தமது பிறந்தநாளை கொண்டாடி வரும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர் குழுக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அனைவருக்குமான அரசாக இருப்பதே திராவிட மாடல் அரசு என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். செங்கோட்டையனின் பின்னால் பாஜக இருப்பதாக சொன்னால் அவர் ஏன் தாவேகாவுக்கு செல்ல வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் அதிமுகவுக்கான தனி வாக்கு வங்கி உள்ளது என்றும் அதிலிருந்து பிரிந்து சென்றால் அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்குமா என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்றும் தெரிவித்தார். சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான பயணத்தில் VP சிங் துணை நிற்பார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை வழங்கியவர் சமூக நீதி காவலர் VP சிங் என அன்புமணி புகழ்ந்தார். சமூக நீதிக்கான போராட்டத்தில் VP சிங் கொண்டிருந்த நம்பிக்கையும் உறுதியையும் நாமும் கடைபிடிப்போம் என தெரிவித்த அன்புமணி, அவரது துணையுடன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க VP சிங்கின் நினைவு நாளில் உறுதியேற்போம் என அறிவுறுத்தினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடுத்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சீமானின் தூண்டுதலின் பேரில் அவரது கட்சியினர் தம் மீதும் தம் குடும்பத்தினர் மீதும் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டிருப்பதாக திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் வழக்கு தொடுத்தார். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சீமான் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து சீமான் மீதான வழக்கை ரத்து செய்து நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன.
தார்பாயில் ஏற்பட்ட சிறிய ஓட்டைகள் வழியாக நீர் புகுந்து 100க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் நெல்கள் முளைத்துள்ளன. சேதமடைந்த நெல் மூட்டைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நெல் சேதமாவதை தடுக்க நிரந்தர நெல் சேமிப்பு கிடங்கு கட்டித்தர வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளதால் சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தக்காளி வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் சில்லறையில் 110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதேபோல பனிப்பொழிவு காரணமாக முருங்கைக்காய் விளைச்சல் குறைந்ததால் 1 கிலோ 400 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. மழைக்காலம் முடியும் வரை இந்த விலை உயர்வு நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவி சத்யபிரியாவை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கில் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிக்கு விதித்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தீர்ப்பளித்தது. இது திட்டமிட்ட ஆணாதிக்க உணர்வில் நடந்த கொடூரமான கொலை என சிபிசிஐடி தரப்பு வாதிட்ட போதிலும் நீதிபதிகள் தண்டனை குறைப்பை வழங்கினர். எனினும் தண்டனை குறைப்பு செய்யப்பட்ட சதீஷுக்கு 20 ஆண்டுகளுக்கு எந்தவிதமான தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்திருக்கிறது. புதன்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சவரன் மீண்டும் 94,000 கடந்து 94,400 ரூபாயாக விற்கப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் குறைந்து 11,770 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 94,160 ரூபாயாக உள்ளது. ஆனால் வெள்ளியின் விலை உயர்ந்துள்ளது. கிலோவுக்கு 4,000 ரூபாய் உயர்ந்து 1,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 4 ரூபாய் விலை உயர்ந்து 180 ரூபாயாக உள்ளது. டெல்லி காற்று மாசு தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் அபரஜிதா சிங் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டுள்ளார். டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை விரைந்து விசாரித்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது தலைமை நீதிபதி காற்று மாசு விவகாரத்தில் எந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்தால் உடனடியாக காற்று மாசு நீங்கும் என்று நீங்கள் கூறுங்கள், அதை உடனடியாக உத்தரவாக பிறப்பிக்கலாம் என்றார். இந்த விவகாரத்தில் நிபுணர்கள் கருத்தை கேட்க வேண்டும், அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக உத்தரவை பிறப்பிக்கலாம் என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதியன்று விசாரணைக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவித்தார். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் முகமது சிராஜ் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். கவுஹாத்தியிலிருந்து ஹைதராபாத் செல்லவிருந்த விமானம் 4 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமானதால் பயணிகள் எவ்வித தகவலுமின்றி தவித்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவே தான் சந்தித்த மோசமான விமான அனுபவம் என்று விமர்சித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அவரது புகாரை தொடர்ந்து எதிர்பாராத இயக்க காரணங்களால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வருத்தம் தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஊழல் தொடர்பான 3 வழக்குகளில் தலா 7 ஆண்டு தண்டனையை வங்கதேச உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே வங்கதேசத்தில் மனித உரிமைகள் மீறல் விவகாரத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை வழங்கியுள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஹசீனாவை தங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வங்கதேசம் 3 முறை கேட்டுக் கொண்டுள்ளது. எனினும் இதில் இந்தியா திட்டவட்டமான எந்த முடிவும் எடுக்கவில்லை. நீதிபதிகள் நியமனத்திற்கான கொலிஜியம் முறைக்கு பதிலாக தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான மனுவை விசாரிக்க தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றம் புதன்கிழமை தெரிவித்திருக்கிறது. நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசின் பங்கேற்புக்கு வழிவகுக்கும் வகையில் 2015ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டத்தையும் அரசமைப்பு சட்டத்தின் 99வது திருத்தத்தையும் 2015இல் உச்சநீதிமன்றம் நிராகரித்து இருந்தது. கொலிஜியம் முறையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுவினரே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். இந்த முறை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று மனுதாரர் கோரிய நிலையில் அது குறித்து பரிசீலிப்பதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அசல் கையெழுத்து பிரதி மிகுந்த பாதுகாப்புடன் தற்போதும் நாடாளுமன்ற கட்டடத்தில் உள்ள நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நைட்ரஜன் வாயு நிரம்பிய வட்ட வடிவ பெட்டகத்தில் இப்பிரதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டகத்திற்குள் 1 விழுக்காடு ஆக்சிஜன் மட்டுமே இருக்கும். இதனால் வெளிக்காற்று பட்டும் காலநிலையாலும் அசல் பிரதி பாதிக்கப்படாமல் இருக்கும்.
தேசிய இயற்பியல் ஆய்வகம் மற்றும் அமெரிக்காவின் கெட்டி இன்ஸ்டிடியூட் உதவியுடன் அரசமைப்பு சட்டத்தின் பிரதி பாதுகாக்கப்படுகிறது. 1994ஆம் ஆண்டு முதல் அரசமைப்பு சட்டத்தின் அசல் பிரதி இவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. விண்வெளித்துறையைப் போல அணு மின் உற்பத்தி துறையிலும் தனியாருக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ஸ்கைரூட் என்ற விண்வெளி புத்தாக்க நிறுவனத்தின் மையத்தை காணொலி முறையில் திறந்து வைத்தார். மேலும் இந்நிறுவனம் தயாரித்துள்ள விக்ரம்-1 என்ற ராக்கெட்டையும் பிரதமர் அறிமுகப்படுத்தினார். இதன் பின்னர் பேசிய அவர், விண்வெளித்துறையில் களமிறங்கியுள்ள 300 புத்தாக்க நிறுவனங்கள் அத்துறையின் வளர்ச்சி குறித்த புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். விண்வெளித்துறையில் அந்நிய முதலீடுகள் ஏராளமாக வந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பதில் கேரளா உறுதியாக உள்ளது. இந்த சட்டங்களை அமல்படுத்த மத்திய அரசு மாநிலங்கள் மீது கடும் அழுத்தம் கொடுப்பதாக அம்மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி குற்றம் சாட்டினார். இந்த சட்டங்களில் உள்ள அம்சங்கள் தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருப்பதாகவும் அவர்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தும் எந்தவொரு முடிவையும் கேரள அரசு ஏற்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். டி.கே. சிவக்குமார் கர்நாடக முதல்வராக வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களின் விருப்பம் என ஒக்காலிகா சமூக மடாதிபதி நிர்மலானந்தா கூறியுள்ளார். கர்நாடகாவின் மிக பிரபலமான ஆதி சுஞ்சரங்கிரி மடத்தின் தலைவரான இவர் காங்கிரஸ் தலைமை சரியான முடிவை விரைந்து எடுக்கும் என நம்புவதாக கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டே சிவக்குமார் முதல்வராக இருக்க வேண்டும் என்றும் அது நடக்காததால் தங்கள் சமூக மக்கள் பெரும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் முதல்வர் பதவியில் அமர டி.கே. சிவக்குமார் தீவிரமாக முயற்சிப்பதாக செய்திகள் உள்ள நிலையில் இந்த கருத்து கவனம் பெறுகிறது. கேரளாவில் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்களை நுழைவாயில் பகுதியிலும் இணையதளத்திலும் காட்சிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள், படுக்கை வகைகளின் கட்டணங்கள், வெளிநோயாளிகளுக்கான கட்டணங்கள் உள்ளிட்ட விவரங்கள் மலையாளம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். நோயாளிகளுக்கான சேவைகள் குறித்த பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள நீதிபதிகள் இவற்றை பின்பற்ற தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். மேற்கு வங்கத்தின் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் சுமார் 26 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் 2002ஆம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலுடன் பொருந்தவில்லை என தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2002 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் தற்போதைய பட்டியலை ஒப்பிட்டதில் இந்த முரண் கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தற்போது எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட 6 கோடி படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன. கடும் காற்றுக்கும் மழைக்கும் தாக்குப்பிடிக்கும் வாழை ரகத்தை மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. சமீபத்தில் பொழிந்த மழையில் தமிழகத்தில் பல ஏக்கர் கணக்கில் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் நேரிட்டது. இந்நிலையில் பாபா அணு ஆராய்ச்சி மையம் புதிய வாழை ரகத்தை உருவாக்கியுள்ளது. உயரம் குறைவான இந்த வாழை ரகத்துக்கு காவேரி வாமன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் காற்று மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த புதிய ரக வாழை விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் நடப்பு திருமண சீசனில் 6,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு அது சார்ந்த வர்த்தகம் நடைபெறும் என்று இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு கணித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீடிக்கும் ஆண்டின் பிரதான சீசனில் 46 லட்சம் திருமணங்கள் நாடெங்கும் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு கணித்துள்ளது. நகைக்கடைகள், ஜவுளி கடைகள் முதல் அழகு சாதன பொருட்கள் விற்பனை, உணவகங்கள் வரை வர்த்தகம் சூடுபிடிக்கும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது.